வெல்கம் டு தமிழ்மதி டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம பொது தமிழ் மாதிரி வினாத்தாள் தேர்வு பார்க்க போகிறோம். மொத்தம் ஒரு 100 கொஷின் டெஸ்ட் மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள். இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்த கொஷின்ஸ் தான். செய்யப்பாட்டு வினையை கண்டறிக. கந்தன் யாரால் அழைக்கப்பட்டான்? மரபு பிழைகளற்ற தொடரை குறிப்பிடுக. நாய் குரைக்கும். பொருந்தா சொல்லை கண்டறிக. எதுகை. பொறுத்துக. திருக்குறள், திருவள்ளுவர், சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள், கலிங்கத்து பரணி, சயங்கொண்டார், திருச்சிற்றம்பல கோவை, மாணிக்கவாசகர். இலக்கண குறிப்பு தருக. பொதிர்கொள். வினைத்தொகை. பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. சினத்தை அடக்குவது நல்லது. சித்த மருத்துவம் என்பதே தமிழ் மருத்துவம் ஆகும். எவ்வகை வாக்கியம்? செய்தி வாக்கியம். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. திருவள்ளுவரை அனைவரும் அறிவர். அனைவரும் திருவள்ளுவரை அறிவாரோ? மரபு பிழைகளற்ற தொடரை குறிப்பிடுக. மயில் அகவும். பொறுத்துக. தேம்பாவணி, வீரமாமுனிவர், இராமாயணம், கம்பர், பெரிய புராணம், சேக்கிழார், பூங்கொடி, முடியரசன். இலக்கண குறிப்பு தருக. ஒரு ஈ. சொல்லிசை அளபெடை. கம்பர் காலத்தில் வாழ்ந்த புலவர். புகழேந்தி. முத்தமிழ் காப்பியம், சிலப்பதிகாரம். இலக்கண குறிப்பு தருக. அவரவர். அடுக்குத்தொடர். பொறுத்துக. கரி, யானை, பரி, குதிரை, அரி, சிங்கம், இகழ், போர். பாலைத்திணை என்பது மணலும் மணல் சார்ந்த பகுதி. இப்போ நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா சுரமும் சுரம் சார்ந்த பகுதி அப்படின்னு வரும். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் டேஸ் உண்டு. மனம். முயன்றால் முடியாதது எது? எவ்வகை வாக்கியம் என குறிப்பிடுக. கொஷின் மார்க் வந்திருக்கு. ஸோ வினா வாக்கியம். அந்தோ சித்த வைத்திய முறை அழிய தொடங்கிவிட்டதே. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. இந்த மாதிரி அந்தோ அப்படின்னா ஆச்சரிய குறி போட்டு வந்தாலே உணர்ச்சி வாக்கியம். பிரித்து எழுதுக. பழமொழி. பழமை கூட்டல் மொழி. பா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? பாட்டு. கோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? அரசன். பார் என்னும் வேச்சொல்லை வினையெச்சமாக்கி எழுதுக. பார்த்து. வா என்னும் வேர்ச்சொல்லை வினையால் அணையும் பெயராக்கி எழுதுக. வந்தவன். வலுவு சொற்கள் சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. வலப்பக்கச் சுவரில் எழுதாதே. வலுவுச் சொல் திருத்தம் பெற்ற சொல்லை தேர்ந்தெடு. இளநீர். புலி பசித்தாலும் புல்லை தின்னுமா? எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. வினா வாக்கியம். பெயர் சொல்லின் வகை அறிக. மார்கழி காலப்பெயர்.
பொறுத்துக. புகார் காண்டம் 10 காதைகள், மதுரை காண்டம் 13 காதைகள், வஞ்சி காண்டம் 7 காதைகள், சிலப்பதிகாரம் 30 காதைகள். பிரித்து எழுதுக. சிலப்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம். கம்பரை புரந்த வள்ளல், சடையப்ப வள்ளல். பொறுத்துக. சங்கமம் கூடல், நித்திரை உறக்கம், வசந்தம் இளவேனில், நதி ஆறு. உமறு புலவர் இயற்றிய நூல் சீரா புராணம். சொல்லால் முறை செய்தான் சோழன், குலவிச்சை கல்லாமல் பாகப்படும். இதில் அமைந்துள்ள எதுகையை கண்டறிக. எதுகைனுங்கிறது இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருக்கும். சொல்லாமல் கல்லாமல். இலக்கண குறிப்பு தருக. அவியுணவு, இரு பெயரொட்டு பண்பு தொகை. ஆக்கமும் கேடும் இலக்கண குறிப்பு தருக. எண்ணுமை. பெயர் சொல்லின் வகை அறிக. தலை, சினை பெயர். தலைங்கிறது ஒரு உறுப்பு, ஸோ இது சினை பெயர். பொறுத்துக. இடர், துன்பம், தொன்மை, பழமை, ஓங்க, உயர, இன்றியமையாதது, முக்கியமானது. தினமும் உடற்பயிற்சி செய். எவ்வகை வாக்கியம்? கட்டளை வாக்கியம். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. அறிவாளர் தீண்டாமையை ஏற்பதில்லை. யார் தீண்டாமையை ஏற்பதில்லை? மரபு பிழையை நீக்கி சொற்றொடரை தேர்வு செய்க. ஓவியர் படத்தை வரைந்தார். மரபு பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. சங்கு முழங்குகிறது. முறையாக அமைந்த சொற்றொடர்களை தேர்வு செய்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர். எழில் பொருள். அழகு. பொறுத்துக. கழனி, வயல், பெற்றம், பல்லக்கு, கிளைஞர், உறவினர், சிவிகை, பசு. மழை காணா பயிர் போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்க. வாடுதல். தாயை கண்ட சேயை போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்க. மகிழ்ச்சி. நகமும் சதையும் போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்க. ஒற்றுமை. பேரானந்தம் இலக்கண குறிப்பு தருக. பண்பு தொகை. ஆழ்கடல் இலக்கண குறிப்பு தருக. வினைத்தொகை. நரைமுடித்து சொல்லால் முறை செய்த அரசன். கரிகார் சோழன். சீட்டுக்கவி என்ற பாடலை எழுதியவர் பாரதியார். எதிர்ச்சொல் தருக. வென்று, தோற்று. தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. பாரி கபிலருக்கு பரிசு தந்தான். செய்வினை வாக்கியத்தை கண்டறிக. திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். பொறுத்துக. பாரதிதாசன் புரட்சி கவிஞர். ராஜம்மாள் தேவதாஸ்
கல்விக்குழு, பாரதியார், விடுதலை கவிஞர், காந்தியடிகள், அண்ணல். தமிழ் சொல்லை கண்டறிக. வாழ்க்கை. இலவு காத்த கிளி போல உவமையால் விளக்கப் பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. ஏமாறுதல். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. நண்டு, நாடு, நில், நீந்து, நுந்தை. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. தந்தம், தாமரை, திரும்பு, தீர்வு, துன்பம். வழுவுச்சொல் திருத்தம் பெற்ற சொல்லை தேர்ந்தெடு. ஆற்றங்கரை. வடமொழியில் இராமாயணம் எழுதியவர். வால்மீகி. தோன்றுவன் சரியான இலக்கண குறிப்பை தேர்க. இது பார்த்தீங்கன்னா ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஸோ ஆண்பால் ஒருமை வினைமுற்று. எதிர்ச்சொல் தேர்க. மன்னிப்பு, தண்டிப்பு. தமிழ் சொல்லை கண்டறிக. பேருந்து. வந்தான் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை எழுதுக. வா. சென்றான் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை எழுதுக. செல். சரியான பொருளை தேர்வு செய்க. வேலம். யானை. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அன்பு, ஆறு, இமயம், ஈகை, உலகம். சந்திப்பிழை இல்லாத தொடரை தேர்க. பசு புலித்தோலை போர்த்து கொண்டது. சந்திப்பிழை பார்த்துக்கோங்க. ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக. தமிழரின் உள்ளத்தில் நல்லுணர்வுகள் நிறைந்திருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா தமிழரின் உள்ளத்தில், தமிழர்களின் அப்படின்னு வரணும். உள்ளத்தில் நல்லுணர்வுகள் நிறைந்திருந்தன. ஸோ செகண்ட் தான் ஆன்சர். பொருந்தா சொல்லை கண்டறிக. பார்த்தீங்கன்னா புவி, பூமி, உலகம் ஒரே மாதிரி இருக்கு. ஐயம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சங்கு, சாலை, சிறகு, சீற்றம், சுற்றம். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. இந்த வேலைக்கு என்ன வரும்? இந்த வேலை பார்த்தீங்கன்னா பனி, இது பொழுது. எதிர்ச்சொல் தருக. பெருமை, சிறுமை. பொருந்தா சொல்லை கண்டறிக. சமைத்தல். எதிர்ச்சொல் தருக. அழிவு. அழிவுனா ஆக்கம். சென்னிமலை அண்ணாமலை ரெட்டியார் எழுதிய காவடி சுந்து எந்த கடவுள் பற்றியது? காவடினாலே தெரியும், முருகப்பெருமான். மோனை சொற்கள் தேர்ந்தெடுக்க. மோனை என்றால் ஃபர்ஸ்ட் எழுத்து, முதல் எழுத்து. திருமறை காட்டில் திறந்தது எம்மொழி. திருமறை திறந்தது முதல் எழுத்து. பொருந்தா சொல்லை கண்டறிக. மராட்டியர். உலகத்து தொழிலனைத்தும் உவந்து செய்வோம் என பாடியவர். கவிமணி. கட்டபொம்மனிடம் வரி கேட்ட ஆங்கிலேயர். ஜாக்சன். பிசிராந்தையார் சோழனுக்கு டாஸ் மூலம் செய்தி அனுப்பினார். அன்னச்சேவல். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் என்று பாடியவர். நாமக்கல் கவிஞர்.
ஆசாரக்கோவை எடுத்து கூறுவது. ஒழுக்கத்தை. சேர்த்து எழுதுக. தெற்கு பிளஸ் பாண்டி. தென் பாண்டி. அறவோர்க்கு அளித்தல் துறவோர்க்கு எதிர்த்தல் இதில் அமைந்துள்ள எதுகை சொற்களை கண்டறிக. எதுகைனா இரண்டாவது எழுத்து. அறவோர்க்கு துறவோர்க்கு. தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஜெராக்ஸ். நகலகம். எதுகை சொற்களை தேர்ந்தெடுக்க. முயற்சி திருவினையாக்கும் முயன்றின்மை. எதுகை என்றால் இரண்டாவது எழுத்து. முயற்சி முயற்றின்மை. வைகை சங்ககமாகும் கடல். வங்கக்கடல். சேர்த்து எழுதுக. நன்மை கூட்டல் அறிஞர். நல்லறிஞர். முறையாக அமைந்த சொற்றொடரை தேர்வு செய்க. உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். சிலப்பதிகார வரி. தமிழ்ச்சொல் தருக. பிரசங்கம். சொற்பொழிவு. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. குலவிச்சை கல்லாமல் பாகப்படும். எது கல்லாமல் பாகப்படும்? சரியான பொருளை தேர்ந்தெடு. அரவம். பாம்பு. மரபு பிழைகளற்ற தொடரை குறிப்பிடுக. காகம் கரையும். பொருந்தா சொல்லை கண்டறிக. தாய்மை. முறையாக அமைந்துள்ள சொற்றொடர் தேர்க. அறவோர்க்கு அளித்தலும் அந்தணர் ஓம்பலும். இந்தியாவின் தொன்மையான மொழி. தமிழ். எதிர்ச்சொல் தருக. பெருமை. சிறுமை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.